செஞ்ச முறுக்கெல்லாம் தீந்து போச்சா? அப்ப நாளைக்கு தீபாவளிக்கு மத்த பலகாரம் இருக்கு. ஆனா தீபாவளியை முழுசாக்குறது முறுக்கு. அப்ப அது கடையில தான் இருக்கு. போய் தூக்கிட்டு வாங்கடா முறுக்கிட்டு. என் அப்பா சுருக்குன்னு சொன்னதை நறுக்குன்னு செய்ய அன்னைக்கு முறுக்க தேடி கிளம்பிடும். பல கடையில முறுக்க ஆண்டி, ஆனா ஒரே ஒரு கடையில ஒரு ஆண்டி ஓடி போய் பிடிக்க போன அந்த முறுக்கு டின்ன. ஆனா பிடிச்சது ஒரு பொண்ணோட கைய. பொன்னி முருகேசா, காதல் கண்ணை மறைச்சிடுச்சு. இருந்த ஒரே முறுக்கு டின்னும் முடிஞ்சிருச்சு. அப்போ நாளைக்கு தீபாவளிக்கு மொத்த கம்பமும் எங்களுக்காக ஒண்ணு கூடி விதவிதமா முறுக்கு செஞ்சு கொண்டு வந்தாங்க. அதுலயும் நம்ம ருபினா குடும்பம் சாக்லேட்ல பாதி முக்கன முறுக்கு. நம்ம கூ ஃபேமிலி அண்ணாசி ஜெயம் வச்ச முறுக்கு. அன்னைக்கு இறுக்கமானது எங்க கால் மட்டும் இல்ல, நம்ம 4 பேரோட நட்பும் கூட. அந்த முறுக்க சாப்பிட்டு அசந்து போய் உடனே அதோட ரெசிபியை கேட்டு வாங்கி எழுதிக்கிட்டா பொன்னி. அந்த ரெசிபி புக்கு இருந்ததுனால தான் 54 வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அதே வித்தியாசமான முறுக்குங்களை செஞ்சோம் இந்த தீபாவளிக்கு. இந்த ஐடியா கொடுத்தது என் பேத்தி அனுஷா. இந்த முறுக்குகளை நம்ம அண்டை வீட்டாரோட பகிரணும், அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வெவ்வேறு கலாச்சார பண்டிகைகளை கொண்டாடினாலும் இது நம்ம சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கிற ஒரு வழியா இருக்கும். அதுக்கு தானே இதெல்லாம் பண்றோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முறுக்கு. அப்புறம் உங்க ரெசிபி புக் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன். அப்புறம் பாட்டி, உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. இப்படி நாம ஒண்ணுபட்டு ஒத்துமையா சேரும்போது கொண்டாட்டங்கள் ரெட்டிப்பாகுது, சந்தோஷங்கள் தித்திப்பாகுது. அனைவருக்கும் அன்பான தீபாவளி வாழ்த்துகள்.